السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وكلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله بها عشرا، صدق مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. செலவாத்தும் சலாமும் உத்தம நபிநாதர், எங்களது தலைவர், பாதுகாவலர், பரிந்துரையாளர் சையதினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், குறிப்பாக இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உண்டாவதாக, ஆமீன். கண்ணியமான மகத்தான ஜுமுஆவுடைய கடமையினை நிறைவேற்ற வந்திருக்கும் எம் அனைவருக்கும், ஆரம்பமாக எனக்கும் அதற்கப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பாவமான காரியங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் இஅ்திகாஃபின் நியத்தையும் ஞாபகப்படுத்துகின்றேன். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித், அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த பள்ளியிலே நான் தரித்திருக்கின்றேன், அமர்ந்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளின் அதிபதியாக, பொறுப்புதாரியாக எல்லாம் அல்ல ரப்பு இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் உயர்ந்த படைப்பாக, உன்னதமான சிறந்த ஒரு படைப்பாக மனித குலத்தை அல்லாஹு தஆலா அவருடைய பிரதிநிதிகளாகவும் தேர்ந்தெடுத்து உயர்த்தி சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இந்த மனித குலத்தின் வழிகாட்டிகளாக இந்த மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சுவன வழிகளை காண்பிப்பதற்காக வேண்டி எல்லாம் அல்ல ரப்பு தஆலா காலங்களுக்கு ஏற்றாப்போல், நேரங்களுக்கு ஏற்றாப்போல் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான். எப்படி மனிதர்களில் தங்களுக்கு மத்தியில் உயர்ந்தவர்களும் உயர்வில் குறைந்தவர்களும் உள்ளார்களோ, அதுபோன்று அல்லாஹு தஆலா நபிமார்களிலும் ரசூல்மார்களிலும் சிலர்களை உயர்த்தி சிலர்களை அவர்களை விட அந்தஸ்திலே தாழ்த்தி இருக்குகின்றான். அப்படி நபிமார்களில் உயர்ந்த சிறந்த உன்னதமான ஒரு நபியாகத்தான் நாம் பின்பற்றக்கூடிய எம்முடைய நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்குகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன், இந்த உலகத்தில் ஈமானியர்களாக, மலக்குமார்களாக இருந்தாலும், ஜின் வர்க்கமாக இருந்தாலும், மனித குலமாக இருந்தாலும், அனைத்து ஈமானிய மக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்குகின்றார். எனவே இந்த நபியினுடைய பிறப்பு, இந்த நபியினுடைய வாழ்வு அனைத்தையுமே அல்லாஹு தஆலா அற்புதங்கள் நிறைந்ததாக, ஆச்சரியங்கள் நிறைந்ததாக, இந்த உலக மக்களுக்கு மிகப்பெரிய வழியாக, நெறியாக ரப்பு தஆலா ஆக்கி இருக்குகின்றார். நபிமார்கள் எல்லாம் இந்த உலகிலே அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள், அசாத்தியமான காரியங்களை சாத்தியப்படுத்தியவர்கள்.
இப்படி அனைத்து நபிமார்களிலும் அதிகம் அதிகம் அற்புதங்கள் ஆச்சரியங்கள் நிறைந்த நபியாக வல்லவன் ரப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆக்கி இருக்குகின்றான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அவனுடைய படைப்புகளில் முதல் படைப்பாகவும் அல்லாஹு தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், படைப்புகளிலே முதல் படைப்பு எந்த படைப்பு யா ரசூலல்லாஹ்? வல்லவன் ரப்பு மாத்திரம் தரித்திருந்த நிலையிலே முதலாக எந்த படைப்பை படைத்தான் நாயகமே என்ற கேள்வியினை அருமை சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நூரே முஹம்மத், என்னுடைய ஒளியைத்தான் ரப்பு படைத்து பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இரகசியமாக வைத்திருந்தான். என்னுடைய ஒளி படைக்கப்பட்ட பொழுதோ வானங்கள் இல்லை, பூமி இல்லை, கடல்கள் இல்லை, குளங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ரப்பும் அந்த ஒளியும் மாத்திரமுமே இருந்தது. அந்த ஒளியில் இருந்துதான் அனைத்தையுமே அல்லாஹு தாலா படைத்தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹு தாலா நாயகத்தை படைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரம்பமாக படைக்கப்பட்ட நபி, இறுதியாக அனுப்பப்பட்ட நபி நான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த ரீதியிலே அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாயகத்தை படைத்து இரகசியமாக வைத்திருந்தான். அப்படி வைத்திருந்து இந்த உலகிற்கு மனிதர்களின் வழிகாட்டியாக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பினான். இந்த உலகிற்கு நாயகத்தை ரப்பு தாலா அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃப் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் இருந்து மண்ணை கைப்பற்றி சுவனத்தின் நீரோடு ரப்பு கலர்ந்தான். அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒளி சுடர் வீச ஆரம்பித்தது. மலக்குமார்கள் பார்த்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு படைப்பு என்றால் மலக்குமார்களும் ஒளியால படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? அவர்களுடைய பிரகாசத்தை பார்க்கிலும் வெளிச்சத்தை பார்க்கிலும் உன்னத உயர்ந்த ஒரு ஒளிச்சுடர் வீச ஆரம்பித்தது. மலக்குமார்கள் பார்த்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு ஒளிச்சுடர் வீசுகின்றது என்றால் இவர்கள் சாதாரண ஒரு படைப்பாக இருக்க முடியாது. ஏனைய அல்லாஹ்வுடைய சிரஷ்டி போன்று ஒரு சிரஷ்டியாக இருக்க முடியாது என்று மலக்குமார்கள் எண்ணுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மலக்குமார்கள் எல்லாம் அந்த ஒளியினை அப்படியே சுமந்து வானங்கள், பூமிகள், அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய குருசி, கடல், குளம் அனைத்திலுமே ஊர்வலமாக கொண்டு செல்லுகின்றார்கள் மலக்குமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பினை, மாண்பினை அறிவதற்கு முன்பே மலக்குமார்கள் பார்த்து அல்லாஹு தாலா உலகங்களாக எவைகளை படைத்தானோ, வானங்களாக இருக்கட்டும், பூமிகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அரிசிகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய குருஷியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களையும் மலக்குமார்கள் அந்த ஒளி சுடரை சுமந்து ஊர்வலமாக கொண்டு செல்லுகின்றார்கள். அனைத்து மலக்குமார்களும் அனைத்து படைப்புகளும் அந்த படைப்பினுடைய அந்த பிரகாசத்தினுடைய மாண்பு மகத்துவத்தை உணர்கின்றார்கள். இது போன்ற ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுகின்றார்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றார். அல்லாஹு தாலா அந்த ஒளியினை அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் நகர்த்துகின்றான். இந்த பூலோகத்திலே இறுதி நபியாக உதயமாக வேண்டுமல்லவா, கடைசி நபியாக வர வேண்டுமல்லவா, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகத்தண்டிலே அந்த ஒளியினை நகர்த்துகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து மலக்குமார்களை எல்லாம் அழைத்து ரப்பு தாலா சிரம் பணியுமாறு பணித்தான். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியிலே மின்னிக் கொண்டிருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை எல்லாம் சிரம் பணிய வேண்டும் என்ற கட்டளையினை ரப்பு தாலா விதித்தான் அல்லவா. அச்சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிச்சம் ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியிலே அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருந்தது. மலக்குமார்கள் எல்லாம் சிரம் பணிந்தார்கள். மலக்குமார்கள் பட்டவன் தான் ஷைத்தான், சிரம் பணியாத இப்லீஸ் அல்லாஹு தாலா இந்த சொர்க்கத்தை விட்டு விலக்கி இன்ன அலைக்க லஅனதி இலா யௌமித்தீன், கியாமத்து நாள் வரை என்னுடைய சாபம் உன்னின் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா சபித்தான். அன்பார்ந்தவர்களே, அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் சிலை வணக்கம் செய்யாமல் இறைவனை ஏற்றுக்கொண்டு யதார்த்த ஏகத்துவத்தில் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட மகான்களுடைய ஒவ்வொரு முள்ளம் தண்டுகளில் இருந்தும் யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் புரட்டி புரட்டி வர வைத்திருக்கின்றோம். எந்த முள்ளந்தண்டில் யாருடைய பரம்பரையில் ரசூல் தொடக்கம், ரசூலுடைய தகப்பன் தொடக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை அவர்களுடைய பரம்பரையில் அவர்களுடைய சந்ததியில் யாருமே சிலையினை வழங்கியது, யாருமே ரப்புக்கு இணை வைத்தவர்களாக இருந்ததில்லை. இதைத்தான் இறைவன் சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதன் பிற்பாடு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதன் பிற்பாடு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய முள்ளந்தண்டுகளில் இருந்தும் அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய நூரே முஹம்மதியாவை அப்படியே அல்லாஹு தாலா சுற்றி சுற்றி புரண்ட முறையிலே கொண்டு வருகின்றான். இறுதியாக அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிலே அல்லாஹு தாலா அந்த ஒளியினை வைக்குகின்றான். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய சிறு பிராயத்தில் மக்கமா நகரிலே வறட்சி ஏற்பட்டால், மக்கமா நகரிலே பஞ்சம் ஏற்பட்டால், அப்படியே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாயகத்தினுடைய பாட்டனார் அவர்களுடைய கரத்தை பிடித்து மக்கள்கள் எல்லாம் தபீர் என்ற மலைக்கு அருகாமையில் கொண்டு சென்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். அல்லாஹு தாலா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முள்ளந்தண்டிலே விளங்கக்கூடிய நூரே முஹம்மதியா அந்த ஒளியினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தாலா செழிப்பான அடர்த்தியான மலையினை வழங்குவான் என்று இஸ்லாமிய வரலாறுகள் அல் மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிரந்தத்திலே சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஅபாவினை தகர்க்க வரக்கூடிய அபுரகா என்ற மன்னனை சந்திப்பதற்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. செல்லுகின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அபுரகாவை எந்த மனிதர் பார்த்தாலும் சிரம் பணியுவார். அபுரகா மிகப்பெரிய யானை படையினை வைத்திருந்தால் அத்தனை யானைகளும் அவரை பார்த்தால் சிரம் பணியும். ஒரே ஒரு யானை மாத்திரம் அபுரகாவுக்கு சிரம் பணியாது. அந்த யானைகளில் மிக மிக பிரம்மாண்டமான கடினமான வலிமையான யானை. அந்த யானை யாருக்குமே அபுரகாவுக்குமே சிரம் பணியாது. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்தவுடன் அந்த யானை அந்த இடத்திலேயே சிரம் பணிந்தது. அந்த யானைக்கு பேசக்கூடிய ஆற்றலை ரப்பு வழங்குகின்றான். அந்த யானை சொல்லுகின்றது, அஸ்ஸலாமு அலன் நூர் அல்லதி ஃபீ லஹ்ரிக். அப்துல் முத்தலிபே, உங்களுடைய முதுகிலே விளங்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒளிக்கு சலாம் உண்டாவதாக என்று அந்த யானை சொல்லி அந்த இடத்திலேயே சிரம் பணிகின்றது. அது மாத்திரமல்லாமல் அபுரகா தன்னுடைய யானை படையினை அனுப்புகின்றார் கஅபாவை தகர்ப்பதற்கு. அந்த நேரத்திலே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகத்தார்களை பார்த்து சொன்னார்கள், யாருமே அஞ்சாதீர்கள், யாரும் அச்சம் கொள்ளாதீர்கள். இந்த கஅபாவை பார்ப்பதற்கு, இந்த கஅபாவினை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு இந்த கஅபாக்கு என்று ஒரு பொறுப்புதாரி, ஒரு ரப்பு இருக்குகின்றான், அவன் பாதுகாப்பான், யாருமே அஞ்சாதீர்கள் என்று அவர்களுடைய கோத்திரத்தார்களை மக்காக்காரர்களுக்கு
சமாதானத்தினை சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே நூரே முஹம்மதியா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நெற்றியிலே பிறை போன்று வெளிச்சமிட்டு கஅபாவின் மீது விளக்கு போன்று காட்சி அளித்தது. சொன்னார்கள், அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வெளிச்சத்தை பாருங்கள், இது போதுமாகாதா? இந்த கஅபா பாதுகாக்கப்படும். எந்த மன்னரினாலும், எந்த பதவிமானாலும், எந்த பட்டதாரியினாலும் இந்த கஅபாவை தகர்க்க முடியாது, நொறுக்க முடியாது. இந்த கஅபாவை பாருங்கள், ஒரு வெளிச்சம் விளக்கு போன்று காட்சி அளிக்கின்றதல்லவா? இந்த கஅபாவுக்கு ஒரு ரப்பு இருக்குகின்றான், அந்த ரப்பு பாதுகாப்பான் என்றார்கள். அத்தனை மக்களும் கூட்டம் கூட்டங்களாக பிரிந்து சென்றார்கள் மக்காவாசிகள். அல்லாஹு தாலா கஅபாவை பாதுகாத்தான். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நூரே முஹம்மதியாவினை யார் யாரெல்லாம் இறை வழிபாட்டிலும் பாவங்களற்று, குற்றங்களற்று, சிலை வணக்கமற்று யதார்த்த ஏகத்துவத்தில் மிதந்தார்களோ அவர்களுடைய முள்ளந்தண்டினூடாக அல்லாஹு தாலா அழைத்து வருகின்றான். அப்படி அழைத்து வந்து அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிலே அல்லாஹு தாலா நுழைவிக்கிறார். அவர்கள் அம்மையார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை திருமணம் செய்கின்றார்கள். ரஜபு மாதத்திலே வெள்ளிக்கிழமை தினத்திலே கருத்தரிக்குகின்றார்கள். எந்த நாளில் கருத்தரித்தார்களோ அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா சுவனத்தின் பொறுப்புதாரிகளை அழைத்து சொன்னான், இந்த சமூகத்தினுடைய நேர் வழிகாட்டியாகிய நபி இன்றைய தினத்தில் அவர்களுடைய தாயின் வயிற்றிலே குடிகொண்டிருக்கின்றார்கள், சுவன வாசல்களை திறந்து விடுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா சொன்னான். அது மாத்திரமல்லாமல் அடுத்த நாள் சிலைகள் எல்லாம் முகம் குப்பர விழுந்தன. அது மாத்திரமல்லாமல் அந்த காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருத்தரிப்பதற்கு முந்தைய காலம் மக்கமா நகரம் வறட்சியிலும் பஞ்சத்திலும் பெரும் நெருக்கடியிலும் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருத்தரித்ததுதான் தாமதம். மரங்கள் எல்லாம் பூத்தன, காய்த்தன, பூமிகள் எல்லாம் செழித்தன, மழை பொழிந்தன. எந்த காலம் வறட்சி என்றும் பஞ்ச காலம் என்றும் அரேபியர்களால் அழைக்கப்பட்டதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அன்னவர்களை இந்த பூமி ஏற்றெடுத்து அவர்கள் உதயமாகுவதை எந்த தாயினுடைய வயிற்றில் கருத்தரித்தார்களோ அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அப்படியே அந்த வருடத்தினுடைய பெயரை மாற்றி ஆமுல் ஃபத்ஹ் வெற்றியின் மாதம், ஆமுல் இப்திஹாஜ் மறுமலர்ச்சி, மலர்ச்சியான வருடம், மகிழ்ச்சியான வருடம், சந்தோஷமான வருடம் என்ற பெயரை மக்காவாசிகள் அனைத்து பேருமே அந்த வருடத்திற்கு பெயராக விட்டார். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அதிகமாக கவலை கொண்டார்கள். காரணம், தனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கப் போகின்றது. அந்த குழந்தை பிறப்பதற்கு முன் தகப்பனை இழந்து விட்டது. தன்னுடைய மருமகள் இளம் பெண் விதவையாக இருக்குகின்றார்கள். இதனை நினைத்து நினைத்து கஅபாவுக்கு அருகாமையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே ஏங்கி ஏங்கி அழுது புலம்பி பிரார்த்திப்பார்கள். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிலே பிறக்குகின்றார்கள். பிறந்தவுடன் ஷாம் நாட்டிலே உள்ள அரண்மனைகள் பிரகாசிக்குகின்றன. மக்காவில் பிறந்தார்கள், மதினாவில் நுழைந்தார்கள். நாயகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் ஷாம் தேசம் வரை சென்றது. இதனால் ஷாமினுடைய மாளிகைகள் எல்லாம், கொட்டாரங்கள் எல்லாம் பிரகாசிக்க வெளிச்சமிட ஆரம்பிக்குகின்றன. உலகம் முழுக்க சந்தன வாசம் வீசுகின்றது. பறவைகள், மிருகங்கள் எல்லாம் அம்மையார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெற்றெடுத்த குழந்தையினை பார்ப்பதற்கு அப்படி அந்த அறையினை சுற்றி வருகின்றது. இப்படிப்பட்ட நிலை. அந்த நேரத்திலே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அடிமை பெண் அப்படியே கஅபாவை நோக்கி ஓடோடி சென்று சொல்லுகின்றார்கள், யா அபல் ஹரிஸ். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மறுபெயர் உலித லக மௌலூதுன் அஜீப். ஒரு ஆச்சரியமான பேர குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்குகின்றது.
அதிசயமான ஒரு பேர குழந்தை தான் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. அவர்கள் எண்ணினார்கள், தகப்பனை கணவனை இழந்த காரணத்தினால் மனைவி கவலை அடைந்து குழந்தை நோயாளியாக பிறந்திருக்குமோ அப்படி எண்ணி கேட்டார்கள். பழமையாக பிறந்த குழந்தை போன்று பிறக்கவில்லையா? சொன்னார்கள், அப்படி அல்ல, உங்களுடைய பேர குழந்தை பிறந்தவுடன் சுஜூதிலே விழுந்தது. அப்படியே சுஜூதிலே விழுந்த குழந்தை தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து ஒற்றை விரலை காட்டியது. உண்மை வந்து விட்டது, பொய் அழிய போகின்றது என்பதை சகிக்கிணையாக தெளிவாக அந்த குழந்தை சொன்னது. அனைத்து பிராணிகளும் அந்த அறையினையே சுற்றி வந்தன. அந்த குழந்தை பிறந்தது ஒரு மின்வெட்டு, ஒரு வெளிச்சம் எப்படி பூமியில் இருந்து பிரிந்து செல்லுமோ அது போன்ற அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய மறைபாகங்கள் எங்களுடைய கண்களுக்கு தென்படவில்லை. அந்த அறை முழுக்க சந்தன வாசம் வீசியது. இப்படி ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அம்மையார் ஆமினா நாயகியினுடைய குழந்தையை பற்றி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அவர்களுடைய அடிமை பெண் சொல்லுகின்றார். இப்படி கம்பீரமிக்க, அது போன்று அழகில்லாத, அழகின் உச்சத்தை தொட்ட ஒரு குழந்தை தான் அவர்களுக்கு பேர குழந்தையாக பிறந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் நபிமார்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக ஆச்சரியமாக திகழுமோ அதுபோன்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவர்களுடைய பிறப்பையும் ஆச்சரியமாக அதிசயமாகத்தான் ஆக்கி இருக்கின்றார். அவைகளை இந்த உலகத்திலே உள்ள வேதங்கள், இன்ஜீல், தௌராத் போன்ற வேதங்கள் எல்லாம் உண்மைப்படுத்துகின்றன. அனைத்து நபிமார்களும் பனி இஸ்ராயில் வம்சத்திலே வந்தார்கள். இறுதி நபி மக்காவில் தான் தோன்றுவார்கள் என்பதை அறிந்த யூதர்கள் மக்கமா நகரிலே குடியேறுகின்றார்கள். கடைசி நபியினை காண வேண்டும், அவர்களை போன்று ஒரு சிறந்த நபி இல்லை, அவர்களை வரவேற்க வேண்டும், அவர்களை பார்த்து அருள் பெற வேண்டும் என்று யூதர்கள் எல்லாம் யகூதிகள் எல்லாம் மக்காவிலே குடிகொள்ளுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு நபி இந்த உலகத்தில் இந்த அவனியில் அவதரித்தால் எப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நிகழுமோ அவைகளை எல்லாம் வேதங்கள் சொல்லுகின்றன. அந்த வேதங்களை கற்ற யூத உலமாக்கள் அறிகின்றார்கள், கடைசி நபி இந்த உலகத்திலே தென்பட்டு விட்டார்கள். மக்கா முழுக்க வீடு வீடாக சென்று கேட்கின்றார்கள், இன்று உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததா, ஆண் குழந்தை பிறந்ததா? இல்லை இல்லை, மக்காவிலே இன்று கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். அந்த குழந்தை நபி பிறந்தால் என்ன அடையாளங்கள் இந்த உலகிலே தென்படுமோ அவைகளெல்லாம் தென்பட்டு விட்டன, அந்த நபியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற கேள்வியினை வினவுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் சொல்லுகின்றார், அப்துல் முத்தலிப் அன்னவர்களுக்கு ஒரு ஆண் பேர குழந்தை பிறந்திருக்கின்றது. ஓடோடி செல்லுகின்றார்கள், கேட்குகின்றார்கள், உங்களுடைய பேர குழந்தையை காட்டுங்கள், அவர்களுடைய புறமுதுகினை காட்டுங்கள். காரணம், இரண்டு தோற்புயத்திற்கும் நடுவிலே இறுதி நபித்துவத்தினுடைய அடையாளம் இருக்குகின்றது. காட்டுகின்றார்கள். இறுதி நபியினுடைய அடையாளம் அந்த குழந்தையினுடைய தோற்புயங்களுக்கு மத்தியிலே முதுகிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. யூத உலமாக்கள், யூத நசராணிகள், யூதர்கள் அப்படியே மயக்கம் அடைந்து விழுகின்றார்கள். கவலை, வேதனை. ஆண்டாண்டு காலம் பனி இஸ்ராயிலிலே நபி தென்பட்டார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்பட்டது குறைஷி வம்சம். அதே பனி இஸ்ராயிலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்திருந்தால் நாயகத்தினுடைய பிறந்த நாளை போன்று ஒரு நாளை இந்த உலகம் கண்டிருக்கார். அவர்கள் பிறந்தது குறைஷி வம்சம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில். இன்று பாருங்கள், யோசப் என்ற பெயரிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம், ஜோன்சன் என்ற பெயரிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம், டேவிட் என்ற பெயரிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம், மோசஸ் என்ற பெயரிலே மூசா நபியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம். இப்படி உலகத்தில் அனைத்து நபிமார்களையும் அங்கீகாரம் வழங்கக்கூடிய இந்த சமூகம். காரணம்,
அனைத்து நபிமார்களும் பனி இஸ்ராயில் கோத்திரத்திலே உதயமானார்கள். அதே கோத்திரத்தில் தான் கடைசி நபியும் வருவார்கள். இந்த உலகிலே நாம் இது போன்று கண்ணியமிக்கவர்களாக உயர்ந்தவர்களாக திகழலாம் என்று எண்ணினார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வேதங்கள் ஒரு நியதியை கற்றுத்தருகின்றது. யார் கடைசி நபியோ அந்த நபிக்குத்தான் இந்த உலகம் கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய குலம்தான் இந்த உலகத்திலே உயர்ந்த குலம். அனைத்து அதிகமான நபிமார்கள் பனி இஸ்ராயிலே வந்தவர்கள் அல்லவா? யகூதிகள் எல்லாம் இந்த உலகத்திலே தலைவர்களாக பெரும் பட்டதாரிகளாக மதிக்கத்தக்கவர்களாக திகழ்ந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறைஷி வம்சத்தில் வந்தவுடன் சொன்னார்கள், ஸகபத்தின் நுபுவா பல் இஸ்தீதானா மின் பனி இஸ்ராயில். நபித்துவமும் ஆட்சி அதிகாரமும் பனி இஸ்ராயில் கோத்திரத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டது. குறைஷிகளே இந்த உலகத்தின் தலைவர்களாக மாறிவிட்டார்கள், இந்த உலகத்தின் பொறுப்புதாரிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. இந்த வார்த்தையை கூறி கவலை, நாயகத்தின் மீது கொண்ட பொறாமை, அவர்களுடைய பிறப்பை ஏற்றுக்கொள்ளுவதா என்ற வஞ்சகம், குரோதம் அவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இன்றே நாயகத்தினுடைய பிறந்த நாளை சொன்னால் சிலர்களுடைய உள்ளத்திலே கவலைகளும் குரோதங்களும் வேதனைகளும் ஏற்படுகின்றன அல்லவா? இது இவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை அல்ல, இவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அல்ல. யூதர்கள் தான் நாயகத்தினுடைய பிறப்பை பார்த்து கவலை கஷ்டத்தினால் மயக்கமடைந்து விழுந்தவர்கள். அவர்களுடைய பராமரிப்பு, அவர்களுடைய தயாரிப்பில் அல்லவா இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். அது போன்றே அவர்களுடைய உள்ளங்களும் இருந்தன, இன்று இவர்களுடைய உள்ளங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நபிமார்களை உயர்ந்த நபியாக நாயகத்தினுடைய பிறப்பை ஆக்கி அனைத்து அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ரப்பு தாலா ஆக்கினான். அவர்கள் ஒளியாக இருந்தவுடன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அரிசி குரிசி 7 வானங்கள் பூமிகள் அனைத்திலும் மலக்குமார்கள் ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். இன்று நாங்கள் நாயகத்தினுடைய கொடியை ஊர்வலமாக கொண்டு செல்லுவதற்கு முன்பு நாயகத்தினுடைய பாதணிகளை, அவர்களுடைய ஆடைகளை, பாத்திரங்களை கொண்டு செல்லுவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய ஆணையின் கட்டளையின் பிரகாரம் மலக்குமார்களே ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள் என்றே அல் மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிரந்தம் தெளிவான முறையிலே சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நபி யார்? அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அனைத்தையுமே இந்த உம்மத்துக்காக எமக்காகத்தான் செலவு செய்தார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன். நபியே யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ரஹ்மத்தாகவே தவிர இந்த உலகிற்கு அனுப்பவில்லை. இந்த இடத்திலே அன்புக்குரியவர்களே, நாயகத்தை பார்த்து ரப்பு சொல்லுகின்றான் ரஹ்மத். அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகின்றான் ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் என்றால் அன்பு காட்டக்கூடியவன், ரஹீம் என்றால் அன்பு காட்டக்கூடியவன், ரஹ்மத் என்றால் கருணை. ஏன் அல்லாஹு தாலா ரஹ்மானை ரஹீமை அவனின் பக்கம் சேர்த்து ரஹ்மத் என்ற பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார்? இஸ்லாமிய அரேபிய இலக்கணம் படித்தவர்கள் அறிந்திருப்பார்கள். ரஹ்மத் என்ற வார்த்தையில் இருந்துதான் ரஹ்மான் என்ற வார்த்தை பிறந்தது. ரஹ்மத் என்ற வார்த்தையில் இருந்துதான் ரஹீம் என்ற வார்த்தையும் பிறந்தது. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாயகத்தை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் கருணையின் பிறப்பிடம், அன்பின் ஊற்று. அந்த ஊற்றிலிருந்துதான் நான் ரஹ்மான், நான் அன்பு செலுத்துகின்றேன், நான் கருணை காட்டுகின்றேன். அரபு இலக்கணம் படித்தால் இதுதான் இந்த இறைவசனத்திற்கு பொருள். ஒரு கிணற்றில் இருந்து நீரை வழங்கினால் அந்த கிணறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பு சொல்லுகின்றான், அந்த கிணற்றில் இருந்து நீரை அள்ளி வழங்கக்கூடியவர் ரப்பு. எனவே இந்த உலகத்தில் ரப்பு தாலா எப்படிப்பட்ட நியமத்துகளை தந்திருக்கின்றான், அடுக்குமாடி வீடுகளை தந்திருக்கின்றான். தந்தவன் ரப்பு, சந்தேகம் இல்லை.
எங்கிருந்து தந்தான்? ரசூலில் இருந்து தான் தந்தான். அழகான வாகனங்கள் தந்தவன் ரப்பு எங்கிருந்து தந்தான்? அந்த ரசூலில் இருந்து தான் தந்தான். நாளை மறுமையில் சொர்க்கம் தரப்போவன் ரப்பு அந்த சொர்க்கத்தை எங்கிருந்து தருகின்றான்? யாரில் இருந்து தருகின்றான்? அந்த ரசூலில் இருந்து தான் தருகின்றான். இதனால் தான் ரப்பு சொன்னான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத். ரஹ்மான் என்ற பெயரை, ரஹீம் என்ற பெயரை சொல்லாமல் நீங்கள் தான் ரஹ்மத், நீங்கள் தான் கருணையின் பிறப்பிடம், உங்களில் இருந்துதான் நான் கருணை செலுத்துகின்றேன், அன்பு காட்டுகின்றேன். இந்த உலகத்தில் எந்த நியமத் காபிராக இருந்தாலும் ஈமானியர்களாக இருந்தாலும் நாயகத்தினுடைய பிறந்த தினத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தாலும் யூதர்களை போன்று கவலை கொண்டு வேதனை அடையக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்பு காட்டக்கூடியவன் ரப்பு அல்லாஹ். அந்த ரஹ்மத் உருவெடுத்த இடம், பிறந்த இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதனால் தான் அரபு இலக்கணம் படித்தால் இதுதான் பொருள். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த ஆலத்தார்களுக்கு மலக்குமார்களாக இருந்தாலும் ஜின்னு வர்க்கமாக இருந்தாலும் எந்த மனித குலமாக எந்த படைப்பாக இருந்தாலும் அத்தனை படைப்பின் கருணையின் பிறப்பிடம் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்லுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையிலே சில காட்சிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகில் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள் எல்லாம் இம்மோடு இருக்குகின்றார்கள். ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டால் எம்முடைய முகம் பார்க்காமல், சிரிக்காமல், உதவாமல் உதறி தள்ளக்கூடிய உறவுகள் எம்முடைய உறவுகள். உறவிலே சிறந்த உறவு தாய். எந்த நேரத்திலும் தன்னுடைய குழந்தையை தன்னோடு அரவணைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆனால் நாளை கியாமத்தின் நாளையிலே அல்லாஹு தாலா அடியார்களை விசாரிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹு தாலா விசாரணை செய்வான். அந்த நேரத்திலே அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே நான் குற்றவாளி கூண்டிலே நின்றால் என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் என்னை விட்டு விரண்டோடுவார்கள். என்னை பெற்றெடுத்த தாய் விரண்டோடி விடுவார்கள். என்னை பெற்றெடுத்த தகப்பன் விரண்டோடுவார். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விரண்டோடுவார்கள். இறைவன் சொல்லுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீ. இந்த உலகத்தில் எப்படி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்குகின்றீர்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். மழை, வெயில் பார்ப்பதில்லை, வியர்வை, இரத்தம் சிந்தினாலும் பொருட்டில்லை. தனக்கு நோய் ஏற்பட்டாலும் என்னுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை சொல்லும் நாளை மறுமையில், ரப்பே, இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இவருக்கு நரகத்தை வழங்கினாலும் எனக்கு சுவனத்தை தா. இந்த நிலை நாளை மறுமையில் உள்ள நிலை. இப்படி அனைத்து படைப்பினங்களும் ஒரு நன்மை அல்ல, பாதி நன்மையை கூட வழங்கி விடாமல் விரண்டோடி விடுவார்கள். அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் தன்னுடைய நிலை என்ன, அல்லாஹ்வுடைய குதுராத்துகளையும் அல்லாஹ்வுடைய அனைத்து சக்திகள் வல்லமைகளையும் பாற்ற மக்கள் நரக நெருப்புக்கு தீனியாக மாறி விடுவேனோ, சுவனத்தில் ரப்பு நுழைவித்து விடுவானோ, பெற்றெடுத்த குழந்தைகள் எல்லாம் எம்மை குற்றவாளியாக பார்த்தால் உதறி விடுவார்கள். எம்மோடு ஒன்றாக வாழ்ந்த மனைவி விரண்டோடி விடுவார். பெற்றெடுத்த தாய் விரண்டோடி விடுவார். அனைத்து குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஓடோடி விடுவார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய நிலை என்ன, கதி என்ன? ஒவ்வொரு நபிமார்களையும் மக்கள் எல்லாம் தேடி ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பலஹீனத்தை கூறி பின்வாங்குவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அனைத்து நபிமார்களும் பின்வாங்குவார்கள். அனைத்து படைப்பினங்களும் யா நப்சி, யா நப்சி, என்னை பாதுகாப்பது யார், என்னை பாதுகாப்பது யார் என்று நாளை மறுமையில் அலறக்கூடிய நேரத்திலே, அழுது புலம்பக்கூடிய நேரத்திலே ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தார்களை நான் பாதுகாக்க வேண்டும், அவர்களை இந்த கொடூரமான வேதனையில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு மனிதர் மாத்திரம்
நாளை மறுமையில் அலறிக்கொண்டு வருவார்கள். அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்கள், இந்த உலகத்தில் யாராவது ஒரு அரசியல்வாதி, ஒரு பட்டதாரி பதவிமான் ஏதாவது ஒரு உதவி புரிந்தால் அவருடைய அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுகின்றோம். அவருடைய உருவ படத்தினை வீட்டிலே மாட்டிக்கொள்ளுகின்றோம். அவரை நினைத்து அவரை புகழ்ந்து பேசுகின்றோம். இவைகள் அனைத்துமே ஆகும். இந்த உலகத்திலே உள்ள அனைத்து செல்வந்தர்கள் ஒன்று சேர்ந்தாலும் சுவனத்தில் இருந்து ஒரு பகுதி நிலத்தை வாங்கலாமா? காரூன், ஹாமான், இப்படி பெரும் பெரும் கோடான கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த பூமி, அனைத்து செல்வந்தர்கள் சேர்ந்தாலும் சுவனத்தில் இருந்து ஒரு பகுதி நிலத்தை வாங்கலாமா? சுவனத்தின் வாடையினை நுகரலாமா? இல்லை. நாளை மறுமையில் நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் யாருடைய உதவி வேண்டும்? யாருடைய தயவு வேண்டும்? யாருடைய பரிந்துரை வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து படைப்பினங்களும் இருண்டோடி விடுவார்கள். அவர்கள்தான் விலை மதிப்பில்லாத அந்த சுவனத்தையே பெற்று தருவார்கள். இன்றே சாதாரணமாக மின் குமிழ்களினால் அல்லது வேறு அலங்காரங்களினால் அலங்கரித்தால் கூடாது. தன்னுடைய மகளுடைய திருமணம் அலங்கரிக்கலாம், வீட்டு நிகழ்ச்சி அலங்கரிக்கலாம். ஆனால் இன்றே நாம் இஸ்லாமியராக, ஈமானியராக, மனித குலமாக படைக்கப்பட்டதற்கு, இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு இன்று நாகரிகமாக தலையில் தொப்பி அணிந்து எப்படி அழகான வார்த்தைகளை பேசுகின்றோம். ஹலாம் ஹராம் ஹலால் பேணி வாழுகின்றோம். அனைத்துக்குமே அடிப்படை காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நினைத்தால் மார்க்கத்தில் ஆகாது. அவர்களை புகழ்ந்தால் மார்க்கத்தில் தடை. அவர்களை நினைத்து மகிழ்ச்சி கண்டு சந்தோஷமிட்டு அலங்கரித்தால் மார்க்கம் தடுக்குகின்றது. சிந்தனை செய்து பாருங்கள். இவர்களுடைய அறிவில், இவர்களுடைய சிந்தனையினை சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாயகத்தை போன்று சிறந்த படைப்பினை, உயர்ந்த படைப்பினை படைக்கவில்லை. அந்த நபி இல்லாமல் இந்த உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த நபியினுடைய தயவு நாளை மறுமையில் இல்லாமல், அந்த நபியினுடைய உதவி இந்த உலகத்திலும் இல்லாமல், இந்த உலகத்தில் எம்முடைய உள்ளங்களை சிந்தனை செய்து பாருங்கள். எம்முடைய உடல்களை சிந்தனை செய்து பாருங்கள். எம்முடைய உணர்வுகளை சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் வெற்றி காண முடியுமா? நாளை மறுமையில் அவர்களுடைய தயவு இல்லாமல் ஒரு அடி நகர முடியுமா? இல்லை. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி காண வேண்டும் என்றால் அவர்களை உள்ளத்தினாலும் உடலினாலும் ஏற்க வேண்டும். இல்லை என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மனிதனினால் வெற்றி காண முடியாது. அவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பின்பு வாங்கு சொல்லுவார்கள். ஆனால் அவர்களினால் முடியவில்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலல்லாஹ், இந்த மதீனாவிலே வாழ்ந்த நபி அல்லவா, அந்த வார்த்தையை சொன்னால் விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழுவார்கள் அருமை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி கேட்பார்கள், நான் ஜிஹாது செய்ய போகின்றேன், அனுமதி தாருங்கள். சொல்லுவார்கள், அபூபக்கர் நாயகம், நீங்கள் ஜிஹாதி செய்தால் எங்களுக்கு அதான் சொல்லுவது யார்? நீங்கள் அதான் சொல்லுங்கள். சொல்லுவார்கள், நாயகம் இல்லாத மதீனா எனக்கு பாலடைந்த வீடாகத்தான் தெரிகின்றது. எந்த இடத்தை பார்த்தாலும், எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு நாயகத்தினுடைய சிந்தனையாகவே தென்படுகின்றது. நான் மதீனாவை விட்டு போக போகின்றேன். அபூபக்கர் நாயகம் தடுக்குகின்றார். கேட்குகின்றார்கள், அபூபக்கரே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் என்னை உரிமையிட்டால் எனக்கு அனுமதி தாருங்கள். உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு உரிமையிட்டால் நான் மதீனாவிலே இருக்குகின்றேன். சொன்னார்கள் அபூபக்கர் நாயகம், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் உரிமையிட்டேன். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லுங்கள். செல்லுகின்றார்கள் ஷாமுக்கு. காலங்கள் கழிந்து செல்லுகின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலால் நாயகத்தினுடைய கனவிலே தோன்றி சொல்லுகின்றார்கள், பிலாலே, ஷாமிலே நிரந்தரமாக நீங்கள் வாழப் போகின்றீர்களா? என்னை சந்திப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கனிவான குரலிலே கேட்குகின்றார்.
திடுக்கிட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கண்ணீர் ஆறாக ஓடுகின்றது. இரவு நேரத்திலேயே தன்னுடைய ஒட்டகத்தை மதீனாவை நோக்கி செலுத்துகின்றார்கள். மதீனாவிலே என்றோ கேட்ட குரல் ஒலிக்குகின்றது. நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா சொர்க்க பூமியை நோக்கி செல்லுகின்றார்கள். அழுது புலம்புகின்றார்கள், சலாம் சொல்லுகின்றார்கள். மதீனா வாசிகள் எல்லாம் பிலாலுடைய குரல் அல்லவா, அருமை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகின்றார்கள். இருவரையும் முத்தமிடுகின்றார்கள். இருவரும் கேட்கின்றார்கள், பிலாலே, எங்களுக்காக வேண்டி நீங்கள் அதான் சொல்லுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவியின் மேடையில் ஏறி அதான் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அதான் சொன்ன ஆரம்பித்தவுடன் ஒட்டுமொத்த மதீனாவுமே ஸ்தம்பித்து போகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வாழ்ந்தால் எப்படி உணர்ந்தார்களோ அது போன்ற ஒரு உணர்வு மதீனாவாசிகளுக்கு ஏற்படுகின்றது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரலை கேட்டவுடன் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலல்லாஹ் என்ற வார்த்தையினை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மொழிந்தவுடன் மதீனாவிலே வீடுகளிலே மறைந்திருந்த பெண்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அதானோடு மயக்கம் அடைகின்றார்கள். இறுதி கட்டம் அவர்களை நெருங்குகின்றது. உணர்வு ஏற்படுகின்றது. உணர்வு நீங்குகின்றது. அவர்களுடைய மனைவி அருகாமையில் அமர்ந்து சொல்லுகின்றார்கள், எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. அந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு உணர்வு ஏற்படுகின்றது. அப்படி சொல்லாதீர்கள், அப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கணவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே, சுப செய்தியே. ஏன் நான் மரணித்தால் இன்னி சஅல்கி கதன் சய்யிதி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய நாள் என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க போகின்றேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு கவலையா, துன்பமா, துயரம் இல்லை, சுபசோபனம். என்னை கபரிலே வைக்கப்பட்டால் வமாதா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் அளிக்கப்பட்டு அந்த நபியை விரல் நீட்டி கேட்பார்கள் மலக்குமார்கள், என்னுடைய நபியை நான் பார்த்து விடுவேன். மரணம் கூட நாயகத்தை கொண்டாடுவதற்கு தடையில்லை என்பதை அருமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறிலே கற்றுத் தந்திருக்கின்றார். இந்த உலகிற்கு முதலாவது முஅத்தினாக திகழ்ந்த அருமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையிலே சொல்லி இருக்கின்றார்கள், இந்த உலகத்தை விட்டுமல்லவா பிரிய போகின்றார்கள், எதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டார்கள். கபரிலே அந்த ரசூலை காண்பித்து கேள்வி கேட்பார்களே, நான் சொல்லுவேன் ஆதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்திலாவது என்னுடைய தலைவரை நான் பார்த்து விடுவேனே. அதனால் உங்களுடைய கணவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே, சுபசோபனமே, நன்மையே என்று சொல்லுங்கள் என்றார்கள் அருமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாயகத்தினுடைய கொடி எம்முடைய கடற்கரை பள்ளிவாசலில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு எம்முடைய இந்த பள்ளியிலே மினராவிலே ஏற்றப்பட இருக்குகின்றது. கட்டாயமாக அனைத்து முஹிப்பீன்களும் கலந்து சிறப்பித்து அல்லாஹ்வின் ரசூலினுடைய அன்பையும் அருளையும் பெற்ற மக்களாக எல்லாம் அல்ல ரப்பு எங்களை ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மான இரக்கமுள்ளவனே, மேலான உயர்வான எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக, அவர்களின் அந்தஸ்துக்களை உயர்த்தி அருள்வாயாக. ரஹ்மான இரட்சகனே, எங்களது மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் உற்றார்கள் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களையும் அவர்களையும் நாளை மறுமையில் அம்பியாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்களோடு உயர்ந்த சுவனங்களில் குடியிருக்க செய்வாயாக. ரஹ்மான இரக்கமுள்ளவனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மரணிப்பதற்கு முன்பு கனவிலும் நனவிலும் தரிசிப்பதற்கு எங்களுக்கு அருள்பாலிப்பாயாக. அவர்களுடைய பரிபூர்ண முகத்தை கண்டு களிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக்கு செய்வாயாக. எங்களுடைய பாவத்தினால் குற்றங்களினால் அந்த பாக்கியத்தை தடுத்து விடாதே ரஹ்மானே, நீக்கி விடாதே ரஹ்மானே. அந்த அழகான முகத்தை காண்பதற்கு எங்களுக்கு ஒரு தினமேனும் தௌஃபீக்கு செய்தருள்வாயாக. அம்பியாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் எந்த வழியில் வாழ்ந்து மரணித்தார்களோ அதே வழியிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எங்களுக்கும்
எங்களுடைய குடும்பத்தார்கள், உற்றார்கள், உறவினர்கள், மனைவி மக்கள், எங்களுடைய குழந்தைகள், குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் தௌஃபீக்கு செய்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அர்ஸலஹு பில் ஹக்கி முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாயியன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وإنه تعالى جواد كريم وملك قديم بر رؤوف رحيم ورب حليم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وسلم على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما سيدنا مولانا على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وسيدنا مولانا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وسيدنا مولانا عثمان بن عفان رضي الله تعالى عنه وسيدنا مولانا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها وسيدنا الحسن وسيدنا الحسين وسيدنا الحمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهم وسائر صحابات رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله عز وجل يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى علا وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.